இன்றைக்கி புதன்கிழமை காலையில் வந்து சப்பாத்தி தான். காலையிலைக்கும் சப்பாத்தி, மதியானத்துக்கும் சப்பாத்தி தான். அதான் நைட்டே சுண்டல் குழம்பு வைக்கலான்னு ஊறப்போட்ட சுண்டலை கிரேவி வைங்கன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் சரி அப்படி சொல்லிவிட்டு கருப்பு கவுனி அரிசியை மாவாட்டி வச்சுட்டேன். நைட்டுக்கு இட்லியோ தோசையோ ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சுண்டலை மட்டும் இப்போ கிரேவி வச்சிடலாம். கிரேவி வச்சுட்டு சப்பாத்தி போட்டாச்சு. சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சாச்சு. கிரேவிக்கு வந்து 3 பூண்டு, இத்தனோண்டு இஞ்சி, வெங்காயம், தக்காளி, தேங்காய் சில்லு எல்லாமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து ஊற்றிடலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும், கட்டியாக இருக்கும். அதனால் நான் எப்போயுமே தக்காளி வெங்காயத்தை வந்து அரைச்சே ஊற்றிடுவேன். அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 2 கிராம்பு, ஏலக்காய், இத்தனோண்டு பட்டை, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். வடச்சட்டியில் வந்து வெந்துட்டுருக்குது காய். அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக வீட்டு மசால் பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டு மசால் பொடி போடும்போது கிரேவி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். சுண்டல் வந்து வெந்துருச்சு. ஆல்ரெடி இந்த குக்கர் வந்து விசிலே வராது. நான் டீயை போட்ட உடனே அதை வச்சு விட்டேன். வெந்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு சிம்லேயும் நல்லா வெந்துருச்சு, பூவாக வெந்துருச்சு. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் அடுப்பில் கொஞ்சம் நேரம் மசால் வாடை போட்டோன்னு சொல்லி தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டேன். சப்பாத்திக்கு வந்து தோசைக்கல்ல வச்சாச்சு. இன்னும் சப்பாத்தி போடுறது தான். ஏன்னா ஸ்கூலுக்கும் கொடுத்து விடணும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ரா 10 சப்பாத்தி போடணும். ஸ்கூலுக்கு எப்போயுமே அவளுக்கு 2 தேவை போதும் அப்படின்னு இருந்தால் எக்ஸ்ட்ரா 3 நாள் கொண்டு போவாள். அவள் ஃப்ரெண்ட்ஸுலாம் சப்பாத்தி வேணும்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொண்டு போகிறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2, 3 கொண்டு போவாள். தம்பி அப்படி தான் 1, 2 எக்ஸ்ட்ரா வைங்கம்மா அப்படின்னு சொல்லுவான். சரி அதனால் கொஞ்சம் சீக்கிரமே போட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு போட்டேன். நல்லா லூஸாக பிணைஞ்சிருக்கேன் மாவு இன்னைக்கு. அதனால் நல்லா தேய்க்கிறதுக்கு வருது. முதல் பால் எப்போவுமே கண்ணு குட்டிக்குதாங்கிற மாதிரி முதல் சப்பாத்தி காக்காய்க்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்தாச்சு. பிள்ளைங்களை சாப்பிட விட்டு இன்னும் கிளப்ப வேண்டியது தான் வேலை.